Students, welcome to the class. In the last class, we have seen fundamental rights and duties. In this class, we see the Human Rights Commission. Human rights அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். அதாவது ஹியூமனுக்கு எல்லா ரைட்டும் அவங்களுக்கு கொடுத்து எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் இது பண்ணுறது தான் என்னது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நோன் அஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் ஒரு கமிஷனும் ஸ்டேட் லெவலில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இட் இஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி. A Human Rights Commission is a saturated body. Saturated body means an organization or a commission may be formed under the act. Under the act பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்ற அந்த ஆக்ட் மூலயமா இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி, யாருக்கும் அது அடிமை இல்லை. பார்த்திங்கன்னா அது தனியாக சுதந்திரமாக எல்லா இதையும் முடிவுகளையும் எடுத்துக்கலாம். இட் இஸ் நோன் அஸ் சேச்சுரேட்டட் அண்ட் அட்டானமஸ் பாடி. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். National Human Rights Commission is an autonomous body constituted on 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ண அந்த ஆக்ட் மூலிமா ஃபார்ம் பண்ண கமிஷன் தான் என்னது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 12th October 1993. It consists of chairperson and few other members. The commission consists of 3 members, chairman and other few members. இதில் பார்த்திங்கன்னா அந்த அதர் மெம்பர்ஸு சேர்பர்சன்லாம் சேர்த்து 7 மெம்பர்ஸ்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ரம் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் அண்ட் 4 ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். NHRs ஓகேவா. சேர்பர்சன் அண்ட் த மெம்பர்ஸ் ஹோல்டு த ஆஃபீஸ். சேர்பர்சன் அண்ட் த மெம்பர்ஸ் ஹோல்டு த ஆஃபீஸ். மெம்பர் லேடி. A chairperson and the members hold the office for a term of 5 years. Commission is a multi-member body consisting of a chairperson and 2 members. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 7 members சொன்னோம், chairperson plus 6 other members. அந்த chairperson அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா chairman should be the retired chief justice of சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் த ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டையர்டான ஜட்ஜாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஹைகோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம். அந்த மெம்பர்ஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் ஸ்டேட் ஹைகோர்ட்டில். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்ஸில் ரிமைனிங் பர்சன்ஸில் பார்த்திங்கன்னா 1 மெம்பர் ஃப்ரம் ஏ விமன் மெம்பர். அந்த விமன் மெம்பர் மற்ற அதர் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றி இருக்கணும், ஹியூமன் ரைட்ஸை பற்றி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. It consists of a chairperson, chairman and few other members. NHCR is responsible for protection of human rights in India defined by an act as rights relating to life. எதை ரிலேட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்மளுடைய ஹியூமன் லைஃப்னுடைய ஆக்டிவிட்டீஸில் ரிலேட் ஆகிருக்கிற ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ அந்த சேர்பர்சன் அண்ட் ஃபியூ அதர் மெம்பர்ஸ்னு சொன்னாலும் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க யாருன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, லைஃப், நம்மளுடைய லைஃப், லிபர்ட்டி, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல், டிஜினிட்டி அப்படின்னா இந்த கௌரவம், கண்ணியம், நம்மளுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்மளுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்களோ எதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தான் அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஒர்க்கு. Dignity of the individual guaranteed by the constitution are embedded in the international covenant. Covenant அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட், இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். அந்த ஹியூமன் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்களே அந்த இது பார்த்து அதில் ஏதாவது நம்மளுக்கு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் டேஞ்சர் க்ரியேட் ஆச்சுன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மே டேக் அ ஆக்ஷன். இட் இஸ் லொக்கேட்டட், the office is located in New Delhi. Functions of HCR.
இப்போ நம்ம சொன்னோம் முன்னாடியே இந்த ஜட்ஜஸ் முன்னாடியே சொன்னோம் என்னது அவங்க பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்களுக்கு சம் குவாலிஃபிகேஷன் சொன்னோம். இப்போ எல்லாமே அவங்களுடைய சேர்பர்சன் அப்படின்றவங்க ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டே 65 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய டேர்ம் பீரியட் எவ்வளோ இருக்கும்? சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஹோல்ட் அண்ட் ஆஃபீஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு அவங்கள மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணினதுலேருந்து 3 இயர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஆர் அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ் விச் எவர் இஸ் எர்லியர். ஒன்று 3 இயர்ஸ் அப்படின்னா 70 இயர்ஸ். இப்போ 3 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படி இல்லைன்னா 70 இயர்ஸ் ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க ரிட்டையர் ஆகிடணும். அந்த இதில் எது அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ண டேட்லேருந்து 3 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் எது முன்னாடி எர்லியராக வருதோ அந்த பேஸில் அவங்க ரிட்டையர் ஆகிடலாம். இப்போ அதே மாதிரி இவங்க பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறனால அவங்கள வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணதுக்கு எலிஜிபிள் பர்சன் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் their ஒர்க் they did. ஆஃப்டர் their tenure மீன்ஸ் அவங்களுடைய டேர்ம் பீரியடுக்கு அப்புறம் the chairperson and other members are not eligible for further employment under the state or central government. இப்போ வந்து அவங்க டேர்ம் பீரியட் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெம்பர்ஸாக சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எந்த ஃபீல்டுக்குமே அவங்கள எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. they are not eligible for the central government or state government employment. they are not eligible. Functions of NHRC, functions of National Human Rights Commission, to inquiry into the violation of human rights or negligence in the prevention of such violation by the public servant. இப்போ ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஏதாவது டேஞ்சர் கிரியேட் அது வயலேட் பண்ணிட்டாங்க, எல்லையை மீறிட்டாங்க, அந்த மாதிரி அக்கார்டிங் டு த லா அவங்களுக்கு நடக்கலை, அதை அப்போசிஷன் பண்ணுறாங்க இல்லை அதை மீறி நடக்கிறாங்க அப்படின்றம்போது என்கொயரி பண்ணலாம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தானாக வந்து என்கொயரி பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் சர்வெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை என்ன பண்ணலாம், அவங்க நம்ம போய் கேஸ்க்கு அவங்கக்கிட்ட கொடுக்கணும்லாம் இல்லை, அவங்களே டைரெக்டாக பார்த்து என்ன பண்ணலாம் கமிஷன் வச்சு அவங்க மேலே என்கொயரி பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டிவியில் இதிலெல்லாம் நியூஸில் கேட்கும்போது இப்போ நியூஸ் பேப்பரில் வந்த அந்த மெசேஜை வச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை ஆணையம் அப்படின்றது தானாக வந்து முன் வந்து என்கொயரி பண்ணியிருக்கு, இல்லை அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் டிவியில் இதிலெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து என்கொயரி பண்ணுறது. டு இன்டர்வென் இன் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். இப்போ கோர்ட்டில் ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டிங் கேசஸ் ஏதாவது நடக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இன்வால்வ் ஆகலாம். டு அண்டர்டேக் அண்ட் ப்ரொமோட் ரிசர்ச்சஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணுறது, அப்புறம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ண அந்த மாதிரி இதுலலாம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணலாம், இன்வால்வ் ஆகலாம். டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் பற்றி எஜுகேஷன் அவேர்னஸ் பீப்புள்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை செய்யலாம். டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் among various section of the society and to encourage the effects of NGO. இப்போ என்ஜிஓனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இப்போ அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டான வேல தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க we must give encouragement to them. அண்ட் த இன்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். என்ஜிஓஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஏதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் அவங்களாம் இன்வால்வ் ஆகுறாங்க ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டில், அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRC. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த சேர்பர்சன் அப்படின்னு சொன்னோம்ல, ஹி இஸ் த ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னோம். த ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் HL தத்து அப்படின்றவங்க தான் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அட் ப்ரெசென்ட்டில். Each and every state has a state human rights commission established accordance in the power conferred on the state under the section 21 of the protection of human rights commission.
ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். நம்ம முதல்ல சொன்னோம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது சேச்சுரேட்டட் பாடி, ஒரு ஆக்ட் மூலிமா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம எந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 21ல் 1993 ஃபார்ம் பண்ண அந்த ஆக்டில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த protection and promotion of human rights constituted the principal concern of the commission. ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறது தான் என்னது அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். பிரின்சிபல்ஸ் moreover the procedures adopted by the commission to conduct proceedings, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மூவ் பண்ணுறதுக்கு some proceedings may be taken that may be made. The suo motu action taken in the complaint regardless of the source received and the transparency of the proceedings of SHRC added to its strength in the state. பார்த்திங்கன்னா the proceedings adopted by the commission to conduct it proceedings. இப்போ ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது அவங்க இது பண்ணுறாங்க, கேரி ஆன் பண்ணுறாங்க ப்ரொசீஜர்ஸ், அது வந்து அவங்க இன்னும் அதுக்கு மேலே அதே வழியில் மூவ் பண்ணலாம். இந்த சுயமோட்டோ அவங்களே முன் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன முதல்ல இந்த டிவியில் நியூஸ் பேப்பரில் அந்த மெசேஜஸ்லாம் பார்த்து அவங்களே முன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணலாம். அவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அவங்க என்கொயரி பண்ணுறதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் போய் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய லிமிட் என்னவோ அதில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதுலேயும் State Human Rights Commission consists of the members, chairperson and 2 members. Chairperson should be the retired Chief Justice or the Judge of the High Court. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஹை கோர்ட்லேயும் சீஃப் ஜஸ்டிஸாக ரிட்டையர் இருக்கலாம். அவங்க வந்து எந்த ஸ்டேட்னுடைய ஹை கோர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம், எந்த ஸ்டேட்க்கு வேணாலும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். ஏன்னா he or she must be appointed by the President of India. The members should be serving or retired judge of the high court. இப்போ சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அட் ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங் மெம்பராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருக்கலாம் ஜட்ஜஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆஃப் த ஸ்டேட், இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து மினிமம் அவங்க வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஆஸ் ஏ ஜட்ஜ் ஆஃப் த district magistrate court and a person having the knowledge of practical experience with respect to the human rights commission. இப்போ அதில் யார் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அப்படின்னு சொன்னால் chairperson and the members are appointed by the governor on the recommendation of the committee consisting of the இப்போ நம்ம வந்து சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்களே, இங்கே கீழே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி சொல்கிறாங்களோ அந்த பேசிஸில் தான் கவர்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்பர்சனையும் அதர் மெம்பர்ஸும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொன்னால் கமிட்டி மெம்பர்ஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஸ் அ ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதனுடைய சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ஸ்பீக்கர், ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர். In case of the state having legislative council, இப்போ ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற சேர்பர்சன் அதாவது ஸ்பீக்கர் அண்ட் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன், அந்த கவுன்சிலினுடைய ஆப்போசிஷன் லீடரும். சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் கேன் பி அப்பாயிண்டட் ஒன்லி ஆஃப்டர் த கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஹைகோர்ட்டில் இருக்கிற ஸ்டேட் ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மேலே நம்ம சொன்ன எல்லா மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸ் சேர்பர்சனும் மெம்பர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கன்சல்டேஷனை கேட்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த SHRC, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ அதே மாதிரி இவங்களுடைய ஆக்டிவிட்டியும் என்னது, அவங்களே இந்த வைலேஷன் மீறி நடக்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRC shall enquire into the violation of human rights
in respect of matters specified in the state and concurrent list. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்லையும் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்டும் இன்வால்வ் ஆகிறது தான் கன்கரண்ட் லிஸ்ட். அந்த ஆக்டிவிட்டீஸில் ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் த டியூட்டிஸ் ஆர் த சேம் ஆஸ் NHCR. இப்போ வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்க கேரி ஆன் பண்ணுறாங்களோ அதே சேம் ஆக்டிவிட்டி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கேரி ஆன் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது லிமிட் என்னது, அந்த ஸ்டேட்குள்ளே தான் இருக்கும். பட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு த ஸ்டேட். இட் ஹேஸ் எ சேர்பர்சன் அண்ட் 2 members. அதான் நம்ம முன்னாடியே மெம்பர்ஸ் அப்படின்றவங்க சேர்பர்சன், அந்த மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சேர்பர்சன் அப்படின்றவங்க ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் இருக்கணும், ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். It has a power of a civil court and take cognizance case if received or in suo motu. இப்போ அவங்களுடைய பவர் கோர்ட்னுடைய சிவில் கோர்ட்னுடைய ப்ரொசீடிங்ஸ் என்னென்ன, சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லா பவரும் அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் இருக்குது. அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது கேஸ் நம்ம வந்து அதாவது சஃபரான பர்சனே போய் டைரெக்டாக அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்லை, அவங்க சார்பாக வேறு யாராவது ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட பர்சனே போய் இது பண்ணணும்னு இல்லை, வேறு யாராவது கூட நம்ம நெய்பரிங் ஹவுஸில் இருக்கிறவங்க, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இன் பர்சனாக. அப்படி இல்லைன்னா அவங்களே பார்த்திங்கன்னா அதை நம்ம முதல்லே சொன்னோம், என்னது நியூஸ் பேப்பரில் டிவியில் அந்த நியூஸ்லாம் பார்த்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாத்தான்குளம் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபாதரையும் சன்னையும் போலீஸ்காரங்க அடித்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதில் வந்து அவங்க நம்ம போய் கேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த டிவியில், ரேடியோவில், நியூஸ் பேப்பர்லலாம் நம்ம நியூஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தானாக என்ன பண்ணிக்கலாம், கேஸை ஃபைல் பண்ணிக்கலாம். இட் கேன் ஆல்சோ பி ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு த விக்டிம்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க இவங்க. இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அவங்க இந்த மாதிரி இவங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ, இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாத்தான்குளம் இதில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வேலை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த விக்டிம்ஸ் அப்படின்றவங்க அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னால் பாதிக்கப்பட்ட அந்த பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி மணியோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மீதி எல்லா ஸ்டெப்ஸும் யார் எடுப்பாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோ இல்லை நேஷனோ தான் எடுக்கணும். இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அகெயின்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அந்த கலெக்ட் பண்ணுற அந்த மெசேஜஸை அவங்க ரிப்போர்ட்டை என்ன பண்ணும், ஒவ்வொரு இயரும் இல்லை அவங்க கேட்கும்போதோ அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுமாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் கவர்மெண்ட்கிட்டையும் சப்மிட் கொடுக்கணும். இப்போ அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லெஜிஸ்லேச்சரில், இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லோக்சபாவில் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க அந்த ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் விவாதம் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு விவாதம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கமிஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பாசிபிலிட்டிஸாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விவாதம் பண்ணி எல்லோரும் அக்செப்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் கிவன் பை த கமிஷனுக்கு ஸ்டெப்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்கான ஆக்ஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. தீஸ் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் HL தத்து அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் சேர்பர்சன். இப்போ சேர்பர்சன் அப்படின்றவங்க இட் இஸ் நாட் தேர், ஒரு ஆக்டிங் சேர்பர்சனாக ஜெயச்சந்திரன் அப்படின்றவங்க தான் ஆக்டிவ் சேர்பர்சனாக அட் ப்ரெசென்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். வி வில் see in the next class.